கௌசல்யா சொல்லி கொண்டு வந்தது அண்ணா குறையுதுன்னா பொருள் சாவச்சேரி வரும் சாவச்சேரி வாசிக்க அப்புறம் தான் எனக்கு அப்படி அண்டு இருந்தது. சாவச்சேரி நான் நினைக்கிறேன் 6000 சொச்சம் வாக்குகள். தனித்தனிப்பட்ட இதில் கொண்டு நாங்கள் வெளியில் சொல்லும்போது அவன் எதிர்க்கு சாதகம் எனக்கு வாக்கு போட்ட சகல தமிழர்களுக்கு நன்றி. தமிழர் என்று சொல்றது முஸ்லீம் மக்கள் மக்களாக இருக்கிறார்கள். நான் அந்த அன்றிரவு 14ஆம் இரவு பின்னேரம் டெண்டரைக்கு போனால் டெண்டரிலிருந்து அடுத்த நாள் வெளியே அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கு. நித்திரம் இல்லாமல் 21 மணிக்கு தான் கடந்து போய்கொண்டே இருக்கு. அந்த நேரத்தில் வந்து எல்லா தேர்தல் தொகுதியிலையும் ஒரு பயம் உண்டு பற்றி கொண்டே இருக்குது. வீட்டோட தான் முதல் என்னுடைய போட்டி நின்றது. இந்த வீட்டில இருந்து கொஞ்சம் இறங்கிடுது. அப்ப நான் சாவச்சேரி வருடம் கௌசல்யா சொல்லி கொண்டு வந்தது அண்ணா குறையுதுன்னா பொருள் சாவச்சேரி வரும் என்று சாவச்சேரி வாசிக்க அப்புறம் தான் எனக்கு அப்படி அண்டு இருந்தது. சாவச்சேரி நான் நினைக்கிறேன் 6000 சொச்சம் வாக்குகள். மற்றது வந்து 5000 சொச்சம் மட்டாக்கள் கூட. என்ன வாழ வைத்த மண், என்னை தாங்கி கொண்ட மண் சாவச்சேரி. நான் இங்கே பிறக்கையில் ஆனால் நான் முதலாவதாக டாக்டராக வந்ததும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான். திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக வந்ததும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலாக. ஒரு எம்பியா வந்ததும் முதலாக வந்ததும் சாவச்சேரி தான். ஏனென்றால் இது ரவிராஜ் அண்ணாண்ட கோட்டை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். இந்த உயிர் இருக்கும் வரைக்கும் மக்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை
எங்க எங்க ரைட் முழுமையான சொந்தத்தோடு இல்லை. ரெண்டு சீட் தவறப்பட்ட போச்சு. பிள்ளையில இருந்து தனித்தனிப்பட்ட இதில் கொண்டு நாங்கள் வெளியில் சொல்லும்போது அவன் எதிர்க்கு சாதகம். அப்போ மக்கள் தடுமாறின உடனே அங்காலயம் போல அவிஞ்சாலும் மாறி அதனால நாங்கள் வந்து மாகாண சபை எலெக்ஷன்ல உள்ளூராட்சி தேர்தலில் இந்த வெற்றி பெற்ற ஆட்களோடு சேர்ந்து ஒரு கருத்தின் கீழே நாங்கள் திரும்ப இந்த தேசியத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். ஆமாம், சாவச்சேரி மட்டும்தானே வடக்கு மாநிலத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கு. தேசிய தலைவற்ற எண்ணங்கள் இப்போவும் சாகாமல் இருக்கின்றது. நான் அதை வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சில பேர் சொல்லி கொண்டிருக்கேன் வடக்கு மாநிலம் போயிட்டு கிழக்கு மாநிலம் மட்டும்தான் இருக்குது. அது விக்கிபீடியில் பார்த்தா தெரியும் சாவச்சேரி மட்டும்தான் அதாவது தமிழக தேசிய உணர்வை இன்று வரைக்கும் வச்சிருக்கிற வடக்கு மாகாண ஒரு பகுதியாக இருக்குது. அது என்றால் ரவிராஜன் இந்த இல்ல அது நான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருக்கிறோம். நாங்க பிடிப்போம் அந்த உங்களுக்கு விளங்கும் அது வடிவா அதாவது மிக முக்கியமாக தான் பேச்சு. நான் நேற்று வந்த உரையாளருக்கு வசனம் வலியுறுத்தி கத்தினான் பிரியாதேங்கோ 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 பிரிஞ்சா விளைவு இதுதான். இப்பவும் சொல்லி இருக்கிறேன். நான் எல்லாரோடையும் சேர்ந்து நிற்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். மக்கள் என்ன சொன்னமோ அதை கேட்கறது தயாரா இருக்கிறேன். நான் வெளியால வந்து முதலாவது சொன்னது சிறியர் நம்பியா இருக்கட்டும், கயந்திரமர் நம்பியா இருக்கட்டும், கிழக்கு மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டார்களா இருக்கட்டும், வவுனியா வெண்ணி தேர்தல் தொகுதியா இருக்கட்டும், எல்லாரோடையும் ஒரு பொருளுக்காக ஒற்றுமை அணிக்கிறது நான் தயாரா சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. மற்றது நாங்களே தொழில் சந்தேகம் இருக்கா இல்ல இல்ல அதையும் பார்க்கணும். நிறைய பிரச்சனை நடந்துருக்கு. சுகாதாரம் வீடு நடந்துட்டு இருக்கு. நாங்க சொன்னா ஊசி எங்களை சொல்ல கேட்கறது இல்லை. ஏன் ஊசியில இருக்கிறோம் என்ன கஞ்சா விற்கிறேன்னு கூட மட்டும் நான் ஓப்பனா தான் கேட்பேன். நான் பயப்பட மாட்டேன். அப்படிப்பட்ட ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. முன்னாள் போராளிகளுக்கு ஒரு மரியாதை இல்லை ஒன்றும் இல்லை. நாங்கள் செய்த சேவைகள் அளப்பெருச்சு. அதை விட உங்களுக்கு சேவை நிறைய மக்கள் ஒப்படைச்சிருக்கு. இந்த ஒரு சீட்டை வந்து அடுத்த 5 ஆண்டு பிறகு 6 சீட்டா இருக்கும். 6 சீட்டை ஆக்குவோம். நாங்கள் மேலும் மேலும் பணிகளை வந்து மக்கள் பணிகள் உங்களுக்கு சொல்ல தேவை நான் நினைக்கிறேன் சொல்லி இருக்கிறேன். எல்லா மக்களும் ஒரு சாம்பிள் கிராமம் ஒரு மாதிரி கிராமம் சாவச்சேரி யாழ்ப்பாணத்தில் மற்றது தீவு பகுதியில் காரணம் ஒரு மாதிரி கிராமம். ஆனால் வடக்கு கிழக்கு முழுக்க நான் போகணும். எனக்கு இருந்தால் தலைவத்தை தமிழீழம் வந்து வடக்கு கிழக்கு. நான் யாழ்ப்பாணத்தில் இந்த முறை கேட்டாலும் அதுக்கு நான் யாழ்ப்பாணத்தில் நிக்கோன்மெண்ட் இல்லை சகல இடத்துக்கும் போவேன். என்னால் முடிஞ்ச அவ்வளவு செய்வேன். மாநிலத்துக்கு கட்டாயம் ரக்குவேன். மக்களுக்கு வந்து ஒரு விமர்சனம் இல்லாத வேட்பாளராக இருக்கும். நல்லா படிச்ச துடிப்பு மிக்க ஆணோ பெண்ணோ அதை பார்க்காதீங்க. மீடியாக்காரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். போன முறை நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா இங்க வந்து போகல இவரை வந்து குழப்பி ஒரு இதைத்தான் இதா போட்டவர். முதல் வந்து இதில் ஒரு குழப்ப நிலைன்றதை ஒன்றை போட்டு தான் இதை வந்து எடுத்தது என்னவர். அதை வந்து மீடியா வந்து உண்மை மீடியா வந்து நடந்த உண்மையை வந்து உண்மையா சொல்லுங்க. ஆனா அதை பிரிவுபடுத்தி போடாதீங்க.
விரிவுபடுத்தி போட்டு போன முறை இவர் அடிச்சு கலைச்சேன்ற சொல்றதுதான் முக்கியமா வந்தது. சாவச்சேரிக்கு அடிச்சு கலைச்சேன்ற சொல்லிதான் முக்கியமா வந்தது. அந்த அதை வந்து அடிச்சு கலைச்சா இந்த கரகப்பு இருக்காது. இல்ல அடிச்சு அந்த மீடியாக்காரத்தை இதை சொல்றோம் நாங்க. என்ன சொன்னா மீடியாக்காரர் வந்ததுல